தயவு செய்து முதல் அமர்வில் இருந்த இடத்திலே இருக்கு. சரியா? இடத்தை மாத்தாதுங்க. மதியம் அப்படிதான். டோன்ட் சேஞ்ச் யுவர் சீட்ஸ், டோன்ட் சேஞ்ச் யுவர் பிளேஸ். இருந்த இடத்திலே இருங்க. என்சிஏ பணியாளர்கள் மாணவர்களை ஒழுங்குபடுத்துங்கள். சார் அமைதியாக இருப்போம். டாக்டர் ஜெயின் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நல்ல ஒரு கரவொலி கொடுத்து அவர்களை அன்போடு வரவேற்போம். நம்முடைய டாக்டர் அதியன் அவர்கள் கிளம்புகிறார்கள். வெளியே மழை வரக்கூடாது, உள்ளே தான் மழை இருக்கிறார், நினையாம போனீங்களா? அதனால வெளியே இருக்கக்கூடிய மழையை உள்ள கொண்டு வந்துருங்க. நான் கையை காட்டாமலே நீங்க பண்ணீங்க. சரியா? ஒன்ஸ் மோர். ஓகே, தட்ஸ் நைஸ். Good morning. Good morning. ஆக்சுவலா நான் உள்ள வந்தப்ப என்ன நினைச்சேன்னா, நீங்க சின்ன பிள்ளைங்க ரொம்ப ஒன்றும் கிளாஸ் கவனிக்கிற மாதிரி தெரியல, தூக்கம் வாங்குற மாதிரி அப்படியே ஒரு குட்டியில் இருக்கிற மாதிரி தோணும். அப்ப சார் 2-3 கொஸ்டின் கேட்டார். கொஸ்டின் கேட்டப்போ எல்லாருமே ஆன்சர் பண்ணதை பார்த்தேன். நிறைய பேர் நோட்ஸ் எடுத்து பார்க்கிற மாதிரி நோட்ஸ் எடுத்து அப்பதான் தெரிஞ்சேன் யங் ஜெனரேஷன் பயங்கர வைப்ரண்டா இருக்கிறது. பாவம் போல் ஒன்றும் தெரியாத மாதிரி இருந்தாலும் நீங்க ரொம்ப கவனமா கவனிச்சிருக்கிறது தெரியும். ஓகே, ஃபாதர் முதல்ல என்ன சொல்றாங்கன்னா, பிள்ளைங்கள்ட்ட நிறைய கொஸ்டின் கேட்குங்க, இன்டராக்டிவ் செக்ஷன் மாதிரி நடத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இங்க வந்திருக்க இந்த மீட்டரோட பேர் தெரியுமா? வாட்ஸ் தி நேம் ஆஃப் திஸ் ப்ரோக்ராம்? வெரி குட், வெரி குட். இந்த அகாடமியோட பேர் தெரியுமா உங்களுக்கு? இதே தெரியும். இதே காலத்துல நீங்க எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கிறது தான் தெரியும். சரியா? தேங்க்யூ. நமக்கு நிறைய இன்னொரு கொஸ்டின் கேட்க, வாட் ஆர் தி டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் மெடிசின் இன் மெடிசின்? வாட் ஆர் தி டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் மெடிசின்? எஸ், ஓகே, ஆயுர்வேதா, homeopathy, Siddha, allopathy, very good. Ayurveda, naturopathy, very good. Naturopathy, நிறைய சிஸ்டம் இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். இந்தியாவில என்ன மாதிரி சிஸ்டம்ஸ் எல்லாம் பேசிக்கா பிராக்டிஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அலோபதி பிராக்டிஸ் பண்றாங்க. அலோபதியை எப்படி சொல்லலாம்? மாடர்ன் மெடிசன். நம்ம ஊர்ல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே மேக்சிமம் அலோபதி மெடிசனா இருக்கு. ரெண்டாவது ஆல்டர்னேட்டிவ் சிஸ்டம் ஒரு குரூப் இருக்கு. அதுல ஒரு 5 ஆயுஷ் சொல்றாங்க. ஆயுஷ் சிஸ்டம், ஆயுர்வேதா, யோகா அண்ட் நேச்சுரோபதி, யுனானி, சித்தா, ஹோமியோபதி. சரியா? இப்படி ஒரு 5 சிஸ்டம் இருக்கு. அதுல ஹோமியோபதி சிஸ்டத்தை பத்தி பேசதான் நான் வந்திருக்கேன். சரியா? இத பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஹோமியோபதி சிஸ்டத்தை பத்தி ஏதாவது தெரியுமா? தெரியல. யாராவது ஹோமியோபதி மெடிசன் எடுத்திருக்கீங்களா? எடுத்திருக்கீங்க? இந்த சைடு யாருமே எடுத்தது இல்லையோ? சும்மா கை ரைஸ் பண்ணா எடுத்தா மட்டும் ஒரு 50% பிள்ளைங்க எடுத்ததான்னு சொல்றாங்க. சரியா?
இந்த ஹோமியோபதி சிஸ்டம் கண்டுபிடிச்சதை யார் தெரியுமா? பாருங்க இந்த படத்தை பாருங்க. கிறிஸ்டியன் ஃப்ரெட்ரிக் சாமுவேல் ஹான்சன் இவர் தான் கண்டுபிடிச்சார். இந்த சிஸ்டத்தை ஃபவுண்ட் பண்ண ஆளு வந்து சாமுவேல் ஹனிமேன் நாங்க சிம்பிளா சொல்றோம். இவர் ஒரு அலோபதி டாக்டர். ஏற்கனவே ஒரு மாடர்ன் மெடிசன் படிச்ச ஒரு டாக்டர் தான் இந்த ஹோமியோபதியை கண்டுபிடிச்சார். இன்னைக்கு நம்ம பார்த்தோம் அலோபதி சிஸ்டத்துல நிறைய டெக்னிக்ஸ், நிறைய டெக்னாலஜி, நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் போனா லேபுக்கு போக சொல்லுவாங்க, எக்ஸ்ரே போக சொல்லுவாங்க, ஸ்கேன் எடுக்க சொல்லுவாங்க, பிளட் செக் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இந்த சிஸ்டம் கொண்டோம் வருஷங்களுக்கு முன்னாடி மாடர்ன் சிஸ்டம் இருக்குமா இல்ல. முன்னாடி அலோபதியில இந்த பிராக்டிஸே இல்ல. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம இப்ப சொல்ற இந்த மென்டல் ப்ராப்ளம், அதாவது சைசோப்ரீனியான்னு சொல்லுவாங்க. ஒரு மென்டல் ப்ராப்ளம் சைசோப்ரீனியான்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அடை கொடுத்தாங்கன்னா ரூம்ல கொண்டு அடைச்சி நிறைய அடி கொடுப்பாங்க. அடி கொடுத்தப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆளு கொஞ்சம் சோர்வாகும். அப்படித்தானே? அப்படி வரும்போது என்ன ஆச்சுன்னா உடனே பரவாயில்ல, நாங்க எங்க ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்கு, இப்படிப்பட்ட ட்ரீட்மெண்ட் தான் அன்னைக்கு பண்ணாங்க. அந்த ஓல்ட் ஸ்கூல் ட்ரீட்மெண்ட் சொன்னாங்க. அதே மாதிரி பிளட் லெட்டிங் உங்களுக்கு தெரியும். இந்த காட்டுல போன லீச்னு ஒரு சாதனம் இருக்காது, நம்ம காலையோ வேலை பண்ணா நிறைய பிளட்டை ஒர்க் பண்ணி எடுக்கும். அந்த மாதிரி பிளட்டை வெளியில எடுக்கிறதுக்காண்டி அந்த மாதிரி ஒரு டெக்னிக், அப்படியெல்லாம் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ், ஒரு மாதிரி ரப்பிஷ் ட்ரீட்மெண்ட்ஸ் அன்னைக்கு இருந்து அதை பார்த்து இதெல்லாம் நல்ல ட்ரீட்மெண்ட் இல்லைன்னு கண்டுபிடிச்ச ஒரு சிஸ்டம் தான் ஹோமியோபதி சிஸ்டம். இந்த ஆள் தான் கண்டுபிடிச்சது. இது எங்க கண்டுபிடிச்சாங்கன்னா ஜெர்மனியில். ஜெர்மன், சரியா? இவர் வந்து ஒரு அலோபதி டாக்டர் தான். 1796 தான் இது கண்டுபிடிச்சாங்க. நம்ம எல்லா சிஸ்டத்துக்கும் ஒரு எத்திக்ஸ், ஒரு புக் இருக்கும். அப்படிதான், அதாவது இப்படிதான் கண்டுபிடிச்சா இந்த மாதிரி இந்த சிஸ்டத்தை இதுல பதிவு பண்ணுவாங்க. அதே மாதிரி ஹோமியோபதி ஒரு பைபிள் ஆஃப் ஹோமியோபதி ஹோமியோபதிக்கு இருக்கிற பைபிள் ஆஃப் ஹோமியோபதின்னு சொல்றது ஆர்கன் ஆஃப் மெடிசன். எங்க எல்லா எங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே இதுலதான் இருக்கும். எப்படி பிராக்டிஸ் பண்ணணும் இதுலதான் சொல்லியிருப்பாங்க. 291 அஃபாரிசம் அதுல இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் அஃபாரிசம் மட்டும் அதுல எழுதியிருக்கோம். எங்களோட மிஷன் என்னன்னா, ஹையஸ்ட் மிஷன் என்னன்னா, ஒரு சிக்கா இருக்கிறவங்க ஹெல்த்தியா கொண்டு வரதான் எங்களோட மிஷன். அதான் ஃபர்ஸ்ட் அஃபாரிசம். இன்னும் எங்க மெடிசின்ஸ் எல்லாம் எப்படி நோட் பண்ணியிருக்காங்கன்னா, அதுக்கு ஒரு மெட்டீரியல் மெடிக்கான ஒரு புக் இருக்கு. இதுலதான் எங்க மெடிசின்ஸும் அதோட சிம்டம்ஸ், எதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம்னு விஷயங்கள் எல்லாம் இந்த மாதிரி ஒரு புக் இருக்கு. அதுதான் ஹோமியோபதிக் மெட்டீரியல் மெடிக்கான்னு சொல்லுவோம். எப்படி இவர் இந்த சிஸ்டத்துக்கு வந்தாருன்னா, ஒரு நாள் சும்மா ரெஃபர் பண்ணிட்டு இருந்தாரு பழைய புக்ஸ் அதெல்லாம். அப்படியே இவங்க டக்குன்னு அவங்க ஒரு புக்ல டாக்டர் புல்லன் ஒரு ஆள் எழுதின ஒரு புக் எடுத்து பார்த்தப்போ மலேரியாவுக்கு ஒரு மெடிசின் சொல்லியிருக்காங்க. அதாவது சிங்கோனான்னு சொல்ற மெடிசின்ல இருந்து ஒரு பார்க்க எக்ஸ்ட்ரா எடுத்து அதுல உள்ள அந்த சாரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு மலேரியா பிடிச்ச ஒரு ஆளுக்கு கொடுத்தா ட்ரீட்மெண்ட்டுக்கு நல்லா இருக்கும், மலேரியாவுக்கு நல்ல மெடிசின் அப்படின்னு கண்டுபிடிச்சாரு. அதுல இருந்துதான் ஹோமியோபதி ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் என்னோட ஹோமியோபதி ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முதல் விஷயமே இதுதான். இது நல்ல எஃபெக்டிவா இருந்ததுனால இந்த மாதிரி மெடிசன் அவருக்கு கொடுத்தாரு. ஹோமியோபதினா பத்தோஸ்னு சொன்னா சஃபரிங், ஹோமியோபதினா சிமிலர். இந்த மெடிசனுக்கு சிமிலாரிட்டி என்னன்னா, மத்த எந்த சிஸ்டத்துல பாத்தீங்கன்னாலும் எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க, எப்படி ஒரு மெடிசனை செலக்ட் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல அந்த மெடிசனை வேற சில விலங்குகளுக்கு இன்ஜெக்ட் பண்ணி பார்ப்பாங்க. எந்த விலங்குகளுக்கு இன்ஜெக்ட் பண்ணி பார்ப்பாங்க? மங்கி, நாட் மங்கி, விலங்கு. வெரி குட். ராட்ஸுக்கு தான் அலோபதி சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் மெடிசின்ஸை எப்படி ப்ரூவ் பண்ணுவாங்கன்னா, ராட்ஸுக்கு இன்ஜெக்ட் பண்ணி பார்ப்பாங்க முதல்ல. ஃபர்தரா நிறைய விஷயத்துக்கு இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. முதல்ல ராட்டை வச்சு தான் செக் பண்ணுவாங்க. ஆனா இந்த சிஸ்டத்துக்கு ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் என்னன்னா, மனுஷன்ல தான் செக் பண்ணுவாங்க. நார்மலா ஹெல்த்தியா இருக்கிற ஒரு மனுஷனுக்கு இந்த மெடிசனை லைட்டா கொடுத்து பார்ப்பாங்க. அவரை தனியா ஒரு இடத்துல, தனியா ஒரு ஃப்ரீயா ஒரு இடத்துல இருக்க வச்சுட்டு இந்த மெடிசனை கொடுப்பாங்க.
இந்த மெடிசனை கொடுத்துட்டு ஒரு 4-5 நாளா அப்சர்வ் பண்ணிட்டே இருப்பாங்க. அவருமே சொந்தமாவும் அப்சர்வ் பண்ணுவாரு. அவரை சுத்தி ஒரு டீமே வச்சிருப்பாங்க. வச்சுட்டு என்னெல்லாம் வேரியேஷன் இவர்கிட்ட நடக்குதுன்னு சொல்லி நோட் பண்ணுவாங்க. அவரே நிறைய சிம்டம்ஸ் எழுதுவாரு. எனக்கு இந்த மெடிசன் எடுக்கும்போது இந்த மாதிரி சேஞ்சஸ் எனக்கு பாடியில வருது, எனக்கு மனசுல வருது, அதெல்லாம் நோட் பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த டீம் இவரை அப்சர்வ் பண்ணி எந்த வேரியேஷன் பார்த்து எழுதிடுங்க. இதுதான் இந்த சிம்டம்ஸ் எடுத்து தொகுத்து எழுதுவாங்க. எழுதி இதுதான் இந்த மெடிசனோட சிம்டம். ஆனா இந்த சிம்டம் உள்ள ஒரு ஆளுக்கு இந்த மெடிசனை கொடுக்கலாம். இதுதான் சிம்டம். இதுதான் இதுக்கு பேர் தான் லைஃப் யுவர்ஸ் லைஃப். இப்படிதான் பண்ணுவாங்க. எப்படின்னா ஒரு ஹெல்தி மேக்னெட்டை இன்ஜெக்ட், இந்த மெடிசன் இன்ஜெக்ட் பண்ணதுல எடுப்பாங்க. அதுல வர சிம்டம்ஸை கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சு எழுதி வச்சிருப்பாங்க. திருப்பி நோய்க்கு வர சிம்டம் கேட்பாங்க. இதே மாதிரி சிம்டம்ஸ் இருந்தா அந்த மெடிசனை கொடுப்பாங்க. அப்படிதான் இதுல கியூர் நடக்கும். இதெல்லாம் என்னன்னு சொல்றோமா, இந்த லாயர் என்ன சொல்றோம், சிமிலியா சிமிலிபஸ் கியூரண்டர். இதான் ஹோமியோட பிரின்சிபல். சிமிலியா சிமிலிபஸ் கியூரண்டர். எதுல இருந்து இந்த மெடிசன்ஸ் எடுக்கிறாங்க பாத்தீங்கன்னா 70% ஆஃப் த மெடிசன் எதுல எடுக்கிறாங்கன்னா பிளான்ட்ல தான் எடுக்கிறாங்க. 70% ஆஃப் த மெடிசன் வந்து பிளான்ட்ஸ். இந்த மெடிசன் நீங்க கேட்டுப்பீங்க, பெல்லடோனா மணத்தக்காளின்னு சொல்றாங்க. நம்ம ஊர்ல கொடுக்குறாங்க. இதோட பெஸ்ட் மெடிசன் ஹோமியோபதியில ஒரு டாப் மோஸ்ட் மெடிசன் பெல்லடோனா. அதே மாதிரி இந்த ஆர்னிக்கான இருக்கு. இதுக்கு இந்தியால அவ்வளவு இல்லைன்னு நினைக்கிறேன். தமிழ்ல அதுக்கு பேரும் ஓலை தடை சொல்லுவாங்க. இந்த ரெண்டு மெடிசன் தான் டாப் மோஸ்ட் பிராக்டிஸ்ல யூஸ் பண்ற மெடிசன் பெல்லடோனா. இதுல இன்னும் 2-3 பிரின்சிபல்ஸ் இருக்கு ஹோமியோபதியில. எப்படின்னா லா ஆஃப் சிமிலியா, லா ஆஃப் சிம்ப்ளெக்ஸ், லா ஆஃப் மினிமம். நமக்கு இப்போ ஒரு கவலை ஒன்று தெரியுமா, அலோபதி மெடிசன்ல போனா, ஒரு ஹாஸ்பிட்டல்ல போனா முதல்ல என்ன செய்வாங்க, பிளட் டெஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்து என்ன வித்தியாசம் என்னன்னா, ரெஸ்பிரேட்டரி சம்பந்தமான ஒரு ப்ராப்ளம் இருந்தா எக்ஸ்ரே எடுக்க சொல்லுவாங்க. திருப்பி ஸ்கேன் பண்ண சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ண சொல்லுவாங்க. கடைசியில ஒரு குரூப் ஆஃப் மெடிசின்ஸ் கொடுப்பாங்க. அப்பவே நமக்கு தோணும் இவ்வளவு மாத்திரை நம்ம எடுக்கணுமா அந்த மாதிரி. ஆனா இந்த சிஸ்டத்துல பாத்தீங்கன்னா நிறைய மெடிசின்ஸ் தர மாட்டாங்க. ரொம்ப சிம்பிளா உள்ள மெடிசின் தந்துருமா, மேக்சிமம் சிங்கிள் டோஸ் தான் தருவாங்க. முதல்ல ப்ரூவ் பண்றதுக்கு சிங்கிள் டோஸ் தான் தருவாங்க. திருப்பி அந்த மெடிசின் ஒர்க் ஆகல, வித்தியாசம் தெரியலன்னா தான் மெடிசினை மாற்றுவாங்க. அது மினிமமா ஒரு டோஸ் தான் கொடுப்பாங்க. இதான் இதோட கான்செப்ட். என்னெல்லாம் சோர்ஸ்ல இருந்து இந்த மெடிசின் எடுக்கிறாங்கன்னா பிளான்ட் கிங்டம், மினரல் கிங்டம், அனிமல் கிங்டம், நோ சோர்ஸ்னா டிசீஸ் ஆன ஒரு உடம்புல இருந்தோ இல்ல ஒரு பிளான்ட்ல இருந்தோ அனிமல்ஸ்ல இருந்தோ எடுப்பாங்க. டிசீஸ் ஆன டிஷ்யூஸ் செல்ஸ் எடுத்து அதுல இருந்து மெடிசின்ஸ் பார்ப்பாங்க. அதாவது நோ சோர்ஸ் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஹெல்தி டிஷ்யூஸ்ல இருந்து ஹியூமன் பீயிங்ஸ்ல இருந்து எடுப்பாங்க. பிளான்ட்ஸ்ல இருந்து அதை சாப்பிட்டு சொல்லுவாங்க. அடுத்து இம்பார்ட்டபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இவ்வளவு விஷயத்துல இருந்து எடுப்பாங்க. Okay, ஒரு क्वेश्चन கேட்கவா? Who is the founder of homeopathy? Very good. பிளான்ட்ஸ்ல இருந்து எதுல இருந்து மெடிசன் எடுப்பாங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்ஸ்ல இருந்து எடுப்பாங்க. சரியா? இல்ல லீவ்ஸ், ரூட்ஸ், ஃப்ளவர்ஸ், சீட்ஸ், எல்லாத்துல இருந்து எடுப்பாங்க. ஈவன் பாய்சனஸ் பிளான்டா இருந்தா கூட அதுல இருந்து மெடிசன் எடுப்பாங்க. அது நம்மள பாதிக்குமான்னு கேட்டா ஏன்னா ஒரு சின்ன காம்பவுண்ட் கொஞ்சம் போலதான் எடுப்பாங்க. அதை டைல்யூட் பண்ணி தான் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் மினரல் கிங்டம் பாத்தீங்கன்னா முதல்ல பிளான்ட் கிங்டம் சொன்னேன். பிளான்ட்ஸ்ல இருந்தது மினரல் கிங்டம். மினரல் கிங்டம் தான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4 விஷயம் போட்டிருக்கேன்.
எதெல்லாம் பாத்தீங்கன்னா சால்ட், நம்ம நார்மலா யூஸ் பண்ற சால்ட்ல இருந்து கூட மெடிசன் எடுப்பாங்க. நேட்ரம் மியூரியாட்டிக் அப்படின்னு ஒரு மெடிசன் இருக்கு, அது வந்து உப்புல இருந்து எடுக்கிற மெடிசன். அடுத்து அந்த இரும்பு பால் வச்சிருக்கீங்க பாத்தீங்களா, அது அயன், நம்ம சொல்ற அயன்ல இருந்து கூட மெடிசன் எடுப்பாங்க. திருப்பி இந்த பக்கம் பாருங்க, அதே இந்த அயன்ல இருக்கிறது மேல கோல்டு, வெரி குட், கோல்டுல இருந்து கூட ஹோமியோபதியில மெடிசன் இருக்கு. ஆரம் மெட்டாலிக்கம், ஆரம் மெட்டாலிக்கம் ஒரு மெடிசன் இருக்கு, கோல்டுல இருக்கிறது. கீழே பாத்தீங்கன்னா அது புரியாது உங்களுக்கு என்னன்னு, அது மணல், ஒரு மண்ணுல இருந்து எடுப்பாங்க. சைலீசியா ஒரு மெடிசன் இருக்கு, அது மண்ணுல இருந்து எடுக்கிற மெடிசன். இது எல்லாமே மினரல் கிங்டம்ல வரும். இன்னும் நிறைய இருக்கு, பலைட்டா, கார்பு, பிளாட்டினத்துல இருந்து கூட எங்களுக்கு மெடிசன் ஹோமியோபதி. சரியா? அனிமல் கிங்டம், இது உங்களுக்கு பயங்கர நறுக்கலா இருக்கும் பாருங்க. டாரண்டில்லா ஹிஸ்பானிக்கா அப்படின்னா என்னன்னு தெரியல, ஸ்பைடர், ஒரு டைப் ஆஃப் ஸ்பைடர், பாய்சனஸ் ஸ்பைடர், அதுல இருந்து எடுக்கிறாங்க. நம்ம வீட்டுல எல்லாம் பார்க்கிறோம் பிளாக்டா ஓரியன்டாலிஸ், என்னது காக்ரோச், அதுல இருந்து மெடிசன் இருக்கு. லாக்டஸ் ஒரு மெடிசன் இருக்கு, பயங்கர ஒண்டர்ஃபுல்லான மெடிசன். எங்க மெடிசன் வந்து அந்த பாய்சன்ல இருக்காங்க, ஸ்னேக் பாய்சன். இது நார்மலா அந்த ஸ்னேக் கடிச்சா அடுத்த செகண்ட்ல ஆளு செத்து போகும், அப்படி எவ்வளவு பாய்சன். அதுல இருந்து மெடிசன் எடுக்கிறாங்க. லாக்டஸ் அந்த மெடிசனோட பேரு. இன்னும் பாருங்க எபிஸ் மெலிஃபிகா, எபிஸ் மெலிஃபிகான்னு சொன்னா நம்ம அடி எடுக்குவாங்களா, அனிபி, வெரி குட், அனிபில இருந்து எபிஸ் மெலிஃபிகான்னு. திருப்பி பாத்தீங்கன்னா நோஸ் வுட்ஸ், நான் சொன்னேன் இன்னும் ஒண்டர்ஃபுல்லான விஷயம் என்னன்னா, நோஸ் வுட்ஸ்ல இருந்து நாங்க மெடிசன் எடுக்கிறோம். இது எந்த சிஸ்டத்துல, மத்த சிஸ்டத்துல இருக்கான்னு தெரியல, சித்தார்த்த சார்ட்ட இதுதான் இருக்கு கேட்கணும், உங்க கேட்டது இல்லை. நோஸ் வுட்ஸ் சொன்னா வேற ஒன்றும் இல்லை, நம்ம உடம்புல வர நோய்கள்ல இருந்துள்ள அந்த டிஷ்யூஸும் செல்ஸ்ல இருந்து எடுப்பாங்க. அது கேன்சர் செல்ல இருந்து கூட மெடிசன் எடுக்கிறாங்க. கார்சினோசின் நம்மளோட மெடிசன், அந்த நேம் கார்சினோசின். அதே மாதிரி ஆந்த்ராக்ரீசியா ஒரு மெடிசன் இருக்கு, ஆந்த்ராக்ரீசியா. இது உங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த வேல், ப்ளூ வேல், வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் அனிமல் என்னது? வேல். வேல் வந்து ஒரு வாமிட் பண்ற ஒரு விஷயம் என்ன ஒன்று, அது வேற என்னன்னு தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? வேல் வாமிட் பண்றது இல்ல. நீங்க பேப்பர்ல சில நேரங்கள்ல பாப்பீங்க, வேல் வந்து வாமிட் பண்றது ஆந்த்ராக்ரீசியான்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் வெளியில வரும். இது வந்து சில மீனவர்கள் கையில கிடைக்கும். அது வந்து கோடிக்கணக்கான விலை விட்டுரும். அதுல இருந்து நாங்க மெடிசன் எடுப்போம். திருப்பி நல்ல டிஷ்யூஸ், அதான் சார்கோடுன்னு சொல்றோம். நம்ம நார்மலா ஹியூமன் பீயிங்ஸ் தைராய்டுல இருந்து மெடிசன் எடுப்பாங்க. அதே மாதிரி டிஷ்யூஸ், ஆல்மோஸ்ட் எல்லா டிஷ்யூஸ், இன்சுலின்ல இருந்து எடுப்பாங்க. பெப்சின், அதாவது வயத்துல இருந்து சொல்ற செக்ரேட் பண்ற பெப்சின், அப்படி ஒரு காம்பவுண்ட் உண்டு, அதுல இருந்து எல்லாம் எடுப்பாங்க. இதுதான் இன்னும் டிஃபரெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட், அதாவது மேக்னெட்ல இருந்து மெடிசன் எடுப்பாங்க, எக்ஸ்ரேல இருந்து எடுப்பாங்க, சன்ஸ் ரேஸ்ல இருந்து எடுப்பாங்க, மூன்ஸ் ரேஸ்ல இருந்து எல்லாம் எடுப்பாங்க. உடனே தோணும் உங்களுக்கு எப்படி சார் எடுப்பாங்க அப்படின்னு கேட்டீங்க. ஆக்சுவலா இந்த மெடிசன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பெரிய டெஸ்ட்ல எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது இது எப்படி ஒர்க் ஆகுது. ரீசெண்டா ஒரு ஸ்டடி பாத்தீங்கன்னா ஒரு அந்த சயின்டிஸ்டோட பேர் எனக்கு நினைவுல, ஹீஸ் ஃப்ரம் ஜப்பான். அவர் என்ன செய்தாருன்னா தண்ணியை என்ன செய்தாருன்னா ரெண்டு பாட்டில தனித்தனியா தண்ணி எடுத்து 2 ரூம்ல கொண்டு வச்சார். வச்சுட்டு என்ன பண்ணாருன்னா ஒவ்வொரு நாளும் அந்த இந்த 2 பாட்டில் இருக்கிற இடத்துலயும் போய் அவரு பேசுவார். என்ன பேசுவாரு? சில இடத்துல பாசிட்டிவா மட்டும் தான் பேசுவார் ஒரு பாட்டில், இன்னொரு சைட்ல நெகட்டிவா வேர்ட்ஸ் பேசுவார். இங்க பாசிட்டிவா பேசுவார், அதாவது பாசிட்டிவ் மீன்ஸ் குட், பெட்டர், நைஸ் அப்படி இப்படின்னு உள்ளது மாதிரி நல்ல வார்த்தைகள் மட்டும் பேசுவார். இங்க அழுக்கான நெகட்டிவ் வேர்ட்ஸ் மட்டும் பேசுவார். அப்படி பார்த்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு என்ன செய்தாருன்னா 2ல இருந்தும் ஒவ்வொரு டிராப் அந்த வாட்டர் எடுத்து மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்த்தாங்க. மாலிகூல்ஸ் எல்லாமே ஒரு டயக்ராமேட்டிக் ஃபார்மா, நல்ல அழகான ஒரு வடிவமா அமைஞ்சிருக்கு. அந்த பேர்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ற இடத்துல பாத்தீங்கன்னா அது வந்து irregular மாலிகூல்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ ரீசெண்டா. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா சயின்டிபிக்கா வேற ஒண்ணுமே ப்ரூவ் பண்ணாங்க. அந்த டைனமிக் எனர்ஜின்னு சொல்றோம். அந்த அதாவது நம்ம வேர்ட்ஸ்க்கு டைனமிக் பவர் இருக்கு அப்படின்னு சொல்றோம். அந்த சிஸ்டம் வந்து எங்களுக்கு கண்டிப்பா ஹோமியோபதிக்கு ஒர்க் ஆகும். எங்க மெடிசனோட பவர் எப்படின்னா த்ரூ டைனமிக் பவர்.
இந்த மெடிசன்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்றோம்னா எல்லாமே நார்மலா உள்ள விஷயங்கள், ரொம்ப டெக்னிக்கலா மெஷினரிஸ் எல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணி பண்ண மாட்டோம். எங்களோட ப்ராசஸ்க்கு பேரு ட்ரைச்சுரேஷன் அண்ட் ஃபிரக்டேஷன். இதுதான் பேசிக்கா நாங்க முன்னாடி மெடிசன்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டோம்னா இதுக்கு பேர் மோர்டர் அண்ட் பெசில். அந்த பேரு மோர்டர், அந்த நீளமா இருக்கிறது பேரு பெசில். இது வச்சுதான் நாங்க மெடிசன்ஸ் முன்னாடி இது பண்ணோம். இப்ப நிறைய கம்பெனிஸ் எல்லாம் இருக்கு, இருந்தாலும் இந்த ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கு. மோட்டார்ஸ் வச்சு யூஸ் பண்ணாலும் இந்த மாதிரி வடிவத்துல தான் இருக்கு. எங்க மெடிசனோட ஸ்கேல்ஸ் இருக்கு. அதாவது சும்மா உங்களுக்கு பார்த்தா தெரியாது என்ன மாதிரி மெடிசன் தராங்கன்னு. எங்களுக்கு ஸ்கேல்ஸ் இருக்கு. ஒன்று வந்து டெசிமல் ஸ்கேல், சென்டிசிமல் ஸ்கேல், மில்லிசிமல் ஸ்கேல், 50 மில்லிசிமல் ஸ்கேல். இப்படி 4 டைப் ஆஃப் ஸ்கேல்ஸ் இருக்கு. அந்த பக்கம் உள்ளவங்க நீங்க எழுதி எடுக்கணும்னா இந்த சைடு மட்டும் தேவைன்னா எடுங்க. டெசிமல், சென்டிசிமல், மில்லிசிமல் அண்ட் 50 மில்லிசிமல். திருப்பி இந்த மெடிசின்ஸை எப்படி நீங்க கொடுக்குறீங்க, எப்படி நீங்க எடுக்கிறது பொடியாவோ இல்ல சார் மாதிரிலாம் வரும், எப்படி நீங்க கொடுக்குறீங்கன்னு பாத்தீங்கன்னா நாங்க அதை டைல்யூட் பண்றோம். சுகர் ஆஃப் மில்க், குளோபியூல்ஸ், நீங்க பாத்துருப்பீங்க கீழே குளோபியூல்ஸ் சொல்ற மாதிரி தான் ஹோமியோல மெடிசின்ஸ் நிறைய தருவாங்க. பாத்துருக்கீங்களா? பாப்பாவுக்கு பீஸ் ரைஸ் ஹோமியோபதி மெடிசின்ஸ் எப்படி இருக்கும், அந்த குளோபியூல்ஸ் மாதிரி இருக்கும். சரியா? அதுல இந்த மெடிசனை லைட்டா டிப் பண்ணி தருவாங்க. உங்களுக்கு பார்க்க இந்த குளோபியூல் மட்டும் தான் இருக்கும். ஆனா இது எதுல இருந்து செய்யறாங்கன்னா கோட்ஸ் மில்க், கோட்டுக்கு மில்க்ல இருந்து தான் இதை ப்ரொடியூஸ் பண்றாங்க. அதே மாதிரி சுகர் கேன்ல இருந்தும் ப்ரொடியூஸ் பண்றாங்க. திருப்பி ஆல்கஹாலும் நம்ம யூஸ் பண்றோம் மெடிசன், அதாவது வெயிட்லா யூஸ் பண்றோம். உடம்புல எல்லா பாகத்துக்கும் போகிறது வேண்டி இதுதான் வெயிட்லா யூஸ் பண்றது. அது என்னெல்லாம் டைப்னு பாத்தீங்கன்னா சாலிட், லிக்விட் அண்ட் செமி சாலிட். லிக்விட் வந்து ஆல்கஹால் ஆர் வாட்டர், சாலிட் வந்து இந்த நான் சொன்ன சுகர் ஆஃப் குளோபியூல், செமி சாலிட்னா பாராஃபின் சொல்லி ஒயிட் பாராஃபின் நாங்க யூஸ் பண்ணுவோம். இது நான் ஏற்கனவே சொன்னதான் ட்ரக்ரோவின் அப்படி ஒன்று இருக்கு. நான் சொன்னது மாதிரி எங்க மெடிசனை நிறைய இடத்துல ஒரு இடத்தை உருவாக்கி அதுல நல்ல ஹெல்த்தி பர்சனை கொஞ்ச நாளைக்கு முன்னே அதுல தங்க வச்சு நல்ல கரெக்டா டயட் ஹெல்த் எல்லாம் செக் பண்ணிட்டு எங்க மெடிசனை லைட்டா கொடுப்பாங்க. ஒரு டீம் அப்சர்வ் பண்ணோம். அதே மாதிரி அவர் அப்சர்வ் பண்றதை நோட் பண்ணி எழுதி எடுத்துட்டு அதுதான் எங்களோட சிம்டம்ஸ். இந்த சிம்டம் ஏதாவது நோய்க்கு இருந்தா இந்த மெடிசனை கொடுப்பாங்க. அதான் ட்ரக்ரோவின். பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஹோமியோபதி. இது எல்லா டைப் ஆட்களுக்கும் கொடுக்கலாம். இப்படிப்பட்ட ஆட்களுக்கு தான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கேட்டா இல்ல, பிரெக்னன்ட் பீரியட் கொடுக்கலாம். நர்சிங், அதாவது பிரெக்னன்சி முடிஞ்சு பிள்ளைங்க பால் கொடுக்குற அந்த அம்மா, அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கலாம். சின்ன பிள்ளைங்க, பெரிய பிள்ளைங்க எல்லாருக்குமே கொடுக்கலாம். இதுல டோஸ் கொஞ்சம் கூடி போச்சுன்னு சொல்லி பெரிய பிரச்சனை உடம்புக்கு வராது. அதே மாதிரி மெடிசின் கூட நீங்க மாத்தி கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா கூட பிரச்சனை இல்லை. திருப்பி நமக்கு நார்மல் மெடிசன் கொண்டு வரலாம். கிரானிக் அக்யூட் ஒரு டிசீஸ் இருக்கு, சடனா வர ஒரு நோய்க்கும் நாள்பட்ட நோயும் சொல்லுவாங்க. இது 2 விதத்திலும் கொடுக்கலாம். அதே மாதிரி சைட் எஃபெக்ட்ஸ் இதுல ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனா அதாவது வாங்குறது மட்டும் இல்ல, எப்படி வச்சிருக்கணும் உண்டு, ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கு. அது மாதிரி ஸ்டோர் பண்றாங்க. சரியா? Rugoshi, can you say the sources of homeopathy? Sources of homeopathy. Plant kingdom, mineral kingdom, இந்த சைட்ல இருந்து ஒரு யாரோ சவுண்ட் போட்டு கேட்டு 3 வாட்டி சொன்னாங்க. 3 வாட்டி அனிமல் கிங்டம் மட்டும் தான் சொன்னாங்க. யாருக்கும் தெரியல. Once again, please. Very good. ஹோமியோ மெடிசன் எடுக்கப்போ இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணணும். என்னெல்லாம்னா ஆன்டிடோட் இருக்கு. அதாவது ஒரே மெடிசன் இன்னொரு மெடிசன், இப்போ ஒரு மெடிசன் கொடுத்தாங்க, இதுக்கு பதிலா இன்னொரு மெடிசன் கொடுக்குறப்போ
அந்த மெடிசனுக்கு எதிர் வினையத்தான மெடிசன் சொல்றோம். அப்படிப்பட்ட மெடிசன் அது டாக்டர்ஸுக்கு தெரியும், அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி காஃபி ரொம்ப எடுக்காதுங்கன்னு சொல்லுவாங்க. காஃபிக்கு சில மெடிசன்ஸுக்கும் பிரச்சனை உண்டு, அதை எடுக்காதுங்கன்னு சொல்லுவாங்க. எரிப்பு நிறைய எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஸ்பைசி ஃபுட்டு கேன்சர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாரும் சொல்ல மாட்டாங்க டாக்டர்ஸ். ஏன்னா சில மெடிசனுக்கு மட்டும் அந்த ஆன்டிடோட் எஃபெக்ட் உண்டு, அதனால அவங்க சொல்ற மாதிரி கேட்கும். So who is the founder of homeopathy? What are the systems of medicine? என்னெல்லாம் மெடிசன் இருக்கு? Scales of homeopathy medicine, scales. ஏதாவது ரெண்டு மெடிசன் சொல்ல முடியுமா? வெரி குட். அனிமல் கிங்டம். நேம் ஆஃப் த மெடிசன் ஃப்ரம் ஸ்னேக். காக்ரோச் நினைக்கிற மெடிசன் காரணம் லாட்டா ஓரியண்டா. அயர்லாந்து எடுக்கிற மெடிசன் பரம் மெட்டாலிக்கம். பரம் மெட்டாலிக்கம். கோல்டுல எடுக்கிற மெடிசன் பேர் ஆரம் மெட். திருப்பி அனிபீல் எடுக்கிற மெடிசன் எபிஸ். எபிஸ் மெலினி. தேங்க்யூ. தேங்க்யூ. இவ்வளவு நேரம் நீங்க ஹோமியோ மெடிசன் பத்தி கேட்டீங்க அப்படின்னா ஜெயின் சாருக்கு ஒரு நல்ல கரவொலி வைத்து நன்றி சொல்லுங்க பாப்போம். நிறைய கத்துக்கிட்டீங்களா? ஹோமியோ மெடிசன் நிறைய எடுத்துருக்கீங்க போல இருக்கு அப்படின்னா. அந்த சின்ன 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 குழந்தைகளை பார்க்கும்போது அதை என்ன குழந்தைகளை யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? யோசிச்சு பார்த்தது இல்ல. அது என்ன, அதுல என்ன இருக்கும் அப்படின்னு சிந்திச்சதே இல்லையா? சிந்திச்சதே இல்லையா? சிந்தனை தான் யாருக்கு தேவை? சயின்டிஸ்டுக்கு தேவை. எப்படி சிந்திக்கிறீங்களா? சரி, நம்ம அடுத்த செஷன் போவோம். நம்ம டாபிக் என்ன அப்படின்னா சித்தா. சித்த மருத்துவம் யாருடையது? சித்த மருத்துவம் யாருடையது? யார் கண்டுபிடிச்சா? தமிழ் மக்கள், தமிழர்களுடைய மருத்துவம். நாமெல்லாம் யாரு? தமிழர்கள் இல்லையா? உண்டா இல்லையா? நீங்க தமிழர்களா இல்லையா? தமிழர்களுக்கு ஒரு மருத்துவம் இருந்து இல்லையா? அதான் என்ன மருத்துவம்? தமிழ் மருத்துவம், சித்த மருத்துவம். சரியா? அன்னைக்கு நம்ம முன்னோர்கள், நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க இன்னைக்கு உங்களுக்கு காய்ச்சல் வந்தா எங்க போறீங்க? போறீங்க. அன்னைக்கு நம்ம முன்னோர்களுக்கு, நமக்கு தாத்தா தாத்தாக்கு தாத்தா உடம்பு சரியில்லைன்னா எங்க போவாங்க? என்ன மருத்துவம் எடுத்தாங்க? அன்னைக்கு இந்த அலோபதி மருத்துவம் இருந்துச்சா? இருந்துதா? நம்ம நாட்டுல அலோபதி மருத்துவம் என்ட்ரி ஆகுது எப்பதான்? 1960
1950களுக்கு பிறகுதான். அதுக்கு முன்னாடி இணைந்த மருத்துவம், சரியா? அதுல எடுத்து நம்முடைய தமிழ் மருத்துவம் இணைந்திருந்ததா ஏன்ஷியன் தமிழ் ஹெல்த் சயின்ஸ் தான் சித்தா சிஸ்டம். எத்தனை பேர் சித்த மருத்துவம் எடுத்திருக்கீங்க? சித்தா ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கீங்க? கையை பற்றுக்கோம். யாரும் எடுத்தது இல்லை? அடுத்தானே கசப்பா இருக்குமா? ரொம்ப கசப்பா இருக்குமா? அதனால எடுக்க மாட்டீங்க. எப்படிதான் எடுக்க மாட்டீங்க? எடுத்துருக்கிறீங்க. நம்ம மருத்துவத்துடைய ஹிஸ்டரி சித்தா நம்முடைய தமிழ் மருத்துவம் அப்படிங்கிறதுனால நம்முடைய மருத்துவத்தை பத்தி நீங்க கொஞ்சம் ஆழமா கவனிக்க. சரியா? இது ரெண்டு விதமா நீங்க வெறும் மருந்து மட்டும் இல்லாம நம்ம உடலை அவங்க பகுப்பாய்வு செய்து படிச்சாங்க சித்தர்கள். சரியா? நம்முடைய உடல் எதனால் ஆக்கப்பட்டது? நம்முடைய உடல் எதனால் ஆக்கப்பட்டது? தசை, அப்புறம் எலும்பு, அப்புறம் ரத்தம், அப்புறம் ஆர்கன். சரி, நிறைய நம்முடைய உடல் பல்வேறு உறுப்புகள் ஆக்கப்பட்டிருக்கு. அப்படிதானே? சித்தா சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்முடைய உடலை இயற்கை இருக்குல்ல, இயற்கையோட பொருத்தி பார்க்கிறாங்க. டார்வின் ஒரு தியரி சொன்னாரு. என்ன தியரி சொன்னாரு? டார்வின் தியரி என்ன தெரியல. இயற்கை, அதாவது ஒரு அறிவு, 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு. நம்ம எத்தனாவது அறிவு? 6 அறிவு. 7வது அறிவு உண்டா? இருக்கா? ஒரு படம் வந்தது, நினைவுக்கா? 7ஆம் அறிவு. யார் நடிச்ச படம்? படம் பாத்தீங்களா? அதுல சித்தர்களை பத்தி சொல்லியிருந்தாங்களா? நம்ம யாருங்க? 6 அறிவு இல்லையா? இப்ப அதனாலதான் சித்தர்களுடைய சயின்ஸ் எப்படி வருது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு சாதாரண கிளாஸ் நேச்சுரல் சுவைகளை பத்தி சொன்னாரு. என்ன சுவைகள் சொன்னாரு? இனிப்பு, புளிப்பு, உவர்ப்பு, கார்ப்பு, கைப்பு. வேற என்ன உண்டு? உப்பு. மொத்தம் எத்தனை சுவை? 6 சுவை. அதே மாதிரி 5 பூதங்கள் உண்டு. இதெல்லாம் சொல்ல போறோம். மண், நீர், தீ, வழி, காற்று, ஆதாரம். சரியா? இதாவது நம்முடைய வழிதான் ஆதாயம். நம்முடைய 5 பூதங்கள் நீங்க கரெக்டா படிச்சு வச்சிருக்கிறீங்க. இந்த 5 பூதங்களால் ஆக்கப்பட்டதுதான் என்னது அப்படின்னா நம்முடைய உடல். புரிஞ்சுதா? நம்முடைய உடல் எதனால் ஆக்கப்பட்டது? இந்த 5 பூதங்களால் ஆக்கப்பட்டதா உடல். 5 பூதங்கள் எதெல்லாம் நினைக்கிறீங்க? மண், நீர், தீ, காற்று, ஆகாயம். இயற்கை தான் நம்முடைய உடல் அப்படிங்கிறதுதான் சித்தர்களுடைய அறிவியல். சரியா? இயற்கை தான் நம்முடைய உடல். அதனாலதான் இயற்கையிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள் என்ன செய்யுது? நம்ம உடலுக்கு மருந்தாக அமையுது. அப்படிங்கிறதா சித்தா சயின்ஸ். சித்தா மருத்துவத்துல ஒரு 4 கொடுப்பாங்க. என்ன அப்படின்னா, ரசவாதம், வைத்தியம், யோகம், ஞானம். இதுதான் அவங்களுடைய சித்தர்களுடைய அறிவு. அப்படிங்கிறது சாதாரணமா நம்மளுடைய சாதாரண அறிவியலோட நின்று போற அறிவியல் கிடையாது. நீங்க அதுல ஆழமா போனீங்கன்னா, நீங்க ஒரு யங் சயின்டிஸ்டா இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்க அதுல நிறைய கண்டுபிடிப்புகளை நடத்தலாம். சரியா? கண்டுபிடிக்கப்படாத பகுதிகள் நிறைய இருக்கு. நீங்க நினைச்சீங்கன்னா நிறைய இதுல கண்டுபிடிக்கலாம். அவ்வளவு நிறைய தியரிஸ அன்னைக்கு அவங்க கண்டுபிடிச்சாங்க. அதுல இந்த ரசவாதம் அப்படிங்கிறதுதான் வாதம், வைத்தியம், யோகம், ஞானம். இதுதான் அவங்களுடைய 4 பிரிவு. அந்த முதல்ல இருக்கக்கூடிய வாதம் அப்படிங்கிறதுனா அல்கமி அப்படின்னா என்ன? அல்கமி அப்படின்னா என்ன? படிச்சிருக்கீங்களா? என்னது? உபயோகம் இல்லாத பொருட்கள் என்னது? மிகப்பெரிய மதிப்புள்ள பொருட்களை உருவாக்க. அதாவது
நீங்க யோசிச்சு பாருங்க, இதனுடைய வரலாறு பாத்தீங்கன்னா கிறிஸ்து பிறப்பதற்கு 3000 4000 ஆண்டுகளுக்கு முன்னாடி மருத்துவம். ஆனா அவங்க அன்னைக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, அதை எதை பண்ணுவாங்கன்னா தங்கமாக மாற்றுதல். அதாவது உபயோகம் இல்லாத பொருட்களை தங்கம் போட்டு உயர்ந்த மருந்துகளாக மாற்றக்கூடிய டெக்னிக்க ஆல்கமி அப்படிங்கிறதுல மெயினா செஞ்சாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம கிட்ட அந்த முறை இருக்குதான், அந்த அறிவியல் நம்ம கிட்ட இருக்குதான்? தங்கத்தை விலை எங்கேயோ போயிட்டு இருக்கு. நம்ம கிட்ட அந்த அறிவியல் இருக்கா? இல்ல. நடகி சித்தர்கள் வைத்திருந்த அறிவியல் இன்று இல்லை. அடுத்து பாத்தீங்கன்னா வைத்தியம். அதான் நம்ம இன்னைக்கு ராமனா சித்தா மருத்துவர்கள் செஞ்சுட்டு இருக்காங்க ட்ரீட்மெண்ட். சோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா யோகம். இந்த யோகாவுடைய ஒரு பார்ட் தான் வேர்ல்டு யோகா டே. இன்னைக்கு வேர்ல்டு யோகா டே ஜூன் 21 26 யாரெல்லாம் யோகா பண்ணீங்க? அன்னைக்கு ஸ்கூல்ல எல்லாம் பண்ணிருப்பீங்களே. யோக மருத்துவம் இன்னைக்கு கைக்குள்ள போடுகிற சித்தர்கள் அன்னைக்கு கண்டுபிடித்த ஒரு மருத்துவம், ஒரு முறை. ஆனா இன்னைக்கு அது வந்து கமர்ஷியலா உருவாக்கப்படும். சரியா? ஒரு வகையில அந்த யோகம் அப்படிங்கிறது வந்து ஞானத்துடைய முந்தின படியாக பார்க்கப்படுது. நீங்க இன்னைக்கு யோகா பண்றதுனால என்னென்ன பயன்கள் கிடைக்குது அப்படின்னு பாக்குறீங்க. ஆனா யோகா அப்படிங்கிறது சித்தர்களுடைய ஒரு தனிப்பை. அடுத்து பாத்தீங்கன்னா ஞானம். ஞானம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ அதெல்லாம் அவங்களுடைய கடைசி நிலை, சித்தர்களுடைய கடைசி நிலை. நம்முடைய மூதாதையர்கள், நம்முடைய சித்தர்கள் 4 வழியாக இந்த மருத்துவத்தை கொண்டு போயிருக்காங்க. அந்த 4ல ஒண்ணுதான் நாம இன்னைக்கு கடைபிடிக்கிறது. 2வதா இருக்கக்கூடிய வைத்தியம் மட்டும்தான் நாம இன்னைக்கு கடைபிடிக்கிறோம். அவங்க அதையெல்லாம் தாண்டின ஒரு நிலையை அடைந்த முனிவர்கள். இதனுடைய வரலாறு 4000 கிறிஸ்து பிறப்பதற்கு 4000 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய தமிழ் நூல்ல, தமிழ் இலக்கண